மை காட் புரியல. ஓகே, என்னால் ஒவ்வொரு டைமும் ஒயர மாட்டியெல்லாம் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிட்டு இருக்க முடியாது கண்ணுங்களா. How to be a perfect content creator. Mental. How to be a consistent content creator. ஊருக்குள்ள கிறுக்கு அதிகமாயிட்டாங்கண்ணா. ஒருவன் யூடியூபிலோ இல்லது வாழ்க்கையிலோ இல்லது இன்ஸ்டாகிராமிலோ ஏதோ ஒன்று கன்சிஸ்டண்டா இருக்கணும்னா என்ன பண்ணணும், அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட நான் வந்திருக்கேன். அதோட ப்ரோஸ் சொல்லிட்டு அதோட நெகட்டிவ்ஸையும் சொல்ல போறேன். உனக்கு என்ன தகுதி ஹேர் ப்ரோ இருக்கு கன்சிஸ்டன்சியை பத்தி பேசுறதுன்னு கேட்பீங்க. சூத்த மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. நவம்பர் 19, 2022 இருந்து இப்போ வரைக்கும் நான் வீக்லி ஒரு வீடியோஸ் சண்டே 6 PM ஷெடியூல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ எம் அ கான்சிஸ்டன்ட் கண்டென்ட் கிரியேட்டர். ஸோ வந்துட்டேன். கான்சிஸ்டன்சி டெஃபினேஷன் தெரியுமா கைஸ்? எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க, நான் அதை வச்சு உங்களுக்கு சொல்ல போறேன். மறக்காம நோட்ஸ் எடுத்துக்கோங்க. When a successive reading of the measured quantity obtained during the measured process, the reading should be in consistency manner. இதுக்கு என்ன மீனிங்னா எனக்கு தெரியாது, அதனால இதை மூடி வச்சுட்டு நான் டிப்ஸ் மட்டும் சொல்றேன். ஊருக்குள்ள கிறுக்கு. The first step to be a consistent, you need a deadline. ஒரு டெட்லைன் ஒரு விஷயம் இல்லாம இருந்தா நீ இன்னைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளான்னைக்கு பண்ணிக்கலாம், தள்ளி போட்டே தான் போவேன். இப்போ புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஆர் ஒர்க் ஆர் வீடியோ ஆர் கண்டென்ட் ஏதோ ஒன்று ரெடி பண்றேன்னும் போது அது என்னைக்கு ஷெடியூல் ஆகணும், என்னைக்கு பப்ளிஷ் ஆகணும், என்னைக்கு அதை எடிட் பண்ணணும், இந்த ஷெடியூல்லாம் உனக்கு வந்து ப்ராப்பரா இருக்கணும். அப்படின்னும் போது தான் நீ வந்து அதை சக்சஸ் பண்ண முடியும். இந்த ஒரு நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் நீ 6 மணிக்கு வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா 1 மணி நேரத்துக்குள்ள அதுக்கான ஸ்கிரிப்ட், 2 ஹவர்ஸ்க்குள்ள ஷூட், 3 ஹவர்ஸ்க்குள்ள எடிட், இதெல்லாம் வந்து நீ முன்னாடி ஷெடியூல் பண்ணணும். புரியுதா? உனக்கு டெட்லைன் ஒன்று வேணும்டா, அவ்வளோதான்டா. இதே எல்லாம் சுற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஃபிக்ஸட் டேட். இப்போ என்ன எடுத்து வாரம் சண்டே வந்து நான் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீ ஏதோ ஒரு டேட் எடுத்துக்கோ. நீ வீக்லி தான் பண்ணணும் இல்லை, நீ மண்டே எடுத்துக்கோ, இல்லை டியூஸ்டே எடுத்துக்கோ இல்ல மாசத்துல இந்த நாள் 10ஆம் தேதி, 20ஆம் தேதி, 30ஆம் தேதி, இல்ல மாசத்துக்கு ஒண்ணு, வருஷத்துக்கு ஒண்ணு கூட நீ போஸ்ட் பண்ணிக்க. அதையும் கன்சிஸ்டன்சின்னு சொல்லி உருட்டிட்டு எவன் கேட்க போறான்? ஃபிக்ஸட் டைம். அதாவது நீங்க வந்து ரொம்ப ஓவர் கன்சிஸ்டன்ட் டெய்லி வீடியோ ஷெடியூல் பண்றது இல்ல 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ்னா நீங்க கண்டிப்பா டைம் நீங்கள் டெய்லி ஒரு வீடியோ ஷெடியூல் பண்ணுறதோ இல்லை இந்த மாதிரி 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் ஷெடியூல் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டைமும் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். இல்லை நான் வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ், 10 days ஒன்ஸ்னும் போது நீங்கள் டைமை பெருசாக கண்டுக்க தேவையில்லை. எல்லாமே இந்த டெட்லைன் கீழே தான் வரும். நீங்கள் டெட்லைன்னும் போது டைமும் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும், டேட்டும் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். எல்லாம் ஒன்று தானோ. அடுத்த டிப் என்னன்னா, நீங்கள் உங்களையே வந்து புஷிங் ஹார்டர் யுவர் செல்ஃப். ஏதாவது ஒரு விஷயத்தில் கன்சிஸ்டண்டாக இருக்குன்னு நினச்சி அதை ஒன்றில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் கோட்டை விடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. 32,000 நீங்கள் ஒரே ஒரு சேனலில் கன்சிஸ்டண்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்க முடியாது. ஒரு சேனலுக்கு 4 சேனலாக கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. 4த்துலேயே கன்சிஸ்டண்டாக இருக்கிறதுக்கு முக்குங்க. ஸோ ஒரே ஒரு ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னும் போது கண்டிப்பாக அதில் வந்து கவனங்கள் சிதறும். ஸோ மல்டிபிள் இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதில் ஒன்று மட்டும் ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ணுறதுல கன்சிஸ்டண்ட்டாக இருப்பீங்க. மற்றதில் எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு அளவுக்கு போகும். அதை நீங்கள் கைவிட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வரும்போது அதிகமாயிட்டாங்கண்ணா. ஸ்டாப் வீடியோஸ். சப்போஸ் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், உங்களால் வீடியோஸ் இந்த வீக் பண்ண முடியல, இல்லை இன்னைக்கு பண்ண முடியல, இல்லை இந்த மந்த் என்னால் பண்ண முடியலைன்னும் போது நீங்கள் போன மந்த்தோ இல்லை அதுக்கு முன்னாடி மந்த்தோ 2-3 வீடியோஸாக ஷூட் பண்ணி வச்சுட்டு அதை முன்னாடியே ஷெடியூல் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா ப்ரைவேட்டில் வச்சுட்ருங்க. எந்திரிச்சு நிற்கவே ஒக்கில்லையா? எனக்கு 9 பொண்டாட்டி கேட்கு. உங்களால் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வீடியோ போட முடியலன்ற சுச்சுவேஷனில் நீங்கள் அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ அதுவுமே வந்து உங்கள் கன்சிஸ்டன்சியை புஷ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ என்னுடைய கருத்து என்னென்னா, ஸ்டாக் வீடியோஸ் ரெடி பண்ணி வைங்க எல்லாரும். நான் அப்படி தான் ஒரு 6-7 வீடியோஸ் எடுத்து அதை தான் இந்த 2 வார காலங்களில் தள்ளிக்கிட்டு இருந்தேன். இந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணீங்கனாலே உங்களால் ஒரு 10 to 15 வீடியோஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதுக்கடுத்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களே புஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. விட்டுட்டா திரும்ப வந்து நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரீக்கை கண்டினியூ பண்ணுறதுக்காக நீங்களே வந்து உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் புஷ் பண்ணி ஒரு 10 to 15 வீடியோஸ் 10 to 15 கண்டென்ட்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியை பிரேக் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ரீசனுக்காகவே நீங்க இன்னும் கன்சிஸ்டண்டா இருக்க ஆரம்பிப்பீங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அடுத்த டிப் வந்து, நீங்க யாராவது ஒருத்தங்கிட்ட சொல்லிடு, இல்ல உன் ஆடியன்ஸ் கிட்டே சொல்லிடு, அடுத்த வாரம் இந்த நாள் இல்ல இன்னும் 2 நாள் கழிச்சு இந்த நாள்ல வீடியோ வரும் அப்படின்னு நீ சொல்லிட்டேன்னா நீ அதுக்குள்ள ஏதோ ஒரு பிஏவாவது கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு
ஏதோ ஒன்று கை கிடைக்கிறதெல்லாம் எடுத்து ஒட்டி ஒன்று கொடுத்துருவேன். என்னடா இது? அவ்வளோதான்டா கண்ணா டிப்ஸு. நான் இப்போ சொன்னது எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதி போஸ்டர் அடித்து உன்னை கீழே ஒட்டி வச்சுட்டு டெய்லி கண்ணாடியை பார்த்துட்டு என்னதான் மூச்சு முட்டை எவ்வளோ நேரம் பேசியிருந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது உன் கையில் தான் இருக்கு. நான் நினைச்சாலும் ஒன்று கன்சிஸ்டண்டாக மாற்ற முடியாது. நீ நினைச்சா மட்டும்தான் உன்னால கன்சிஸ்டண்டாக இருக்க முடியும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கண்ணாடி போட்டு என் கூட ஒருத்தன் சுற்றிட்டு இருப்பான். கூடலாம் சுத்த மாட்டான், அவன் தள்ளி இருப்பான். வந்து நிறைய ஃப்ரீ ஃபயரில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அதில் இருந்து வெளியே வரதுக்கு ப்ரொடக்டிவாக இருக்க ஐடியா கூட சொன்னான். அவனுக்கு லைஃப்ல இப்போது எல்லாம் பர்ஃபெக்டாக தான் போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு அகாடமிக் டாப்பர்னு சொல்லலாம் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவன் வந்து ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு ஆசைப்படுறான். அவனுக்காக கஷ்டப்பட்டு கிளாஸ் எடுத்து நான் ஷெடியூல்லாம் போட்டு எல்லாத்தையும் கொடுத்தா அவன் ஒரு 2-3 நாள் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கேம் இன்ஸ்டால் பண்ணி விளாட ஆரம்பிச்சிட்டான். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் என்னதான் டிப்ஸ் சொன்னாலும் கோல் வேணுமா இல்லை ஹோல் வேணுமாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உருப்படணும்னு தோணுச்சுன்னா ஃபாலோ பண்ணு, நாசமாக போகணும்னு தோணுச்சுனாலும் ஃபாலோ பண்ணு. கிறுக்கு அதிகமாயிட்டாங்கண்ணா. கன்சிஸ்டண்டா இருக்கிறதோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபோக்கஸ்டா இருப்பீங்க, கொஞ்சம் ப்ரொடக்டிவிட்டில டைம் ஸ்பெண்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. அவ்வளவுதான். இதுல இருக்க நெகட்டிவ்ஸ் என்னன்னா, இப்போ நீங்க கன்சிஸ்டண்டா இருக்கிறதால உங்களோட கிரியேட்டிவிட்டிங்கிறது அடி வாங்க ஆரம்பிச்சிடும். டெய்லி ஒன்ஸ் இல்ல இந்த 2 days ஒன்ஸ் போது உங்களுக்கு கிரியேட்டிவிட்டின்ற இதுக்கு வந்து டைம் கிடைக்காது. உங்களோட ரெகுலர் வீடியோஸ்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த ஸ்டைலே வந்து திரும்ப 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 நீங்க பண்ணி சேச்சுரேட் ஆகிற மாதிரி. இப்போ சில பேர் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு டிஃபரன்ஸ் காட்டுவாங்க, ஒவ்வொன்றும் ஒரு யூனிக்னஸா இருக்கும். யூ ஜஸ்ட் லாஸ்ட் யுவர் கிரியேட்டிவிட்டி பை பீயிங் கன்சிஸ்டன்ட். வந்து என்ன சொல்றேன்னா, கன்சிஸ்டண்டா இருக்கணும்னு நினைச்சினா அது உன் கையில தான் இருக்கு. கன்சிஸ்டண்டா இல்லைன்னா உன்னோட கிரியேட்டிவிட்டி அதிகமாகும். நீ கன்சிஸ்டண்டா இருந்தா உன்னோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். உனக்கு கிரியேட்டிவிட்டியா இல்ல ப்ரொடக்டிவிட்டியான்னு சூஸ் பண்ணிக்க. ரெட் பில் ப்ளூ பில். கன்சிஸ்டன்சி வேணுமா இல்ல ப்ரொடக்டிவிட்டி வேணுமான்னு சொல்லிட்டு நீயே சூஸ் பண்ணிக்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அது மாறும். இனிமேல் நானும் வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக மாறினாலும் மாறுவேன். வீக்லி சென்டரில் வந்து வீடியோஸ்லாம் எதிர்பார்க்காதீங்க. வந்தாலும் வரும், ஒரு சிலது வரும், பட் ரெகுலராக வருமானு எனக்கு தெரியாது. வரண்டாங்க வரட்டா மாமே. நெக்ஸ்ட் வீடியோஸில் சொக்காவை மாற்றலான் இருக்கேன். உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தால் சொல்லாதீங்க. ஏன்னா நான் மாற்றவனா மாற்ற மாட்டேனாங்கிறது எனக்கே தெரியாது. இது இன்னும் நல்லா இருக்குல்ல.